ஒவ்வொரு மனிதனும் தனக்குள்ள சுமக்கிற அந்த பிரம்மாண்டமான வெற்றிடம். அது எப்போவாவது ஒரு முறை தான் மனிதனோட விழிப்புணர்வில் வருது. அவங்க வெறுமையை உணர்ற அந்த மருளை வைக்கிற தருணத்தில் அவங்க டிவியை ஆன் பண்ணிக்குவாங்க, குடிச்சுக்குவாங்க, யாரையாச்சும் போய் சந்திப்பாங்க, எங்கேயோ போய் ஏதோ ஒன்று செய்வாங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற இந்த பிரம்மாண்டமான வெறுமையை பூர்த்தி செய்யத்தான் யோக விஞ்ஞானம் முழுவதும் பரிணமிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் தான் இன்னும் பெருசாக ஏதோ ஒன்று ஆகணும்னு ஒரு இயக்கம் இருக்குது. ஆனால் அப்படி அவங்க கொஞ்சம் பெருசாக ஆகும்போது தன்னோட தேவை பெருசாக ஆகிறத பற்றி இல்லை, இது பெருசாகிறத பற்றியே இல்லைன்னு உணர்றாங்க. இந்த அண்டத்தை விட பெருசாக இருக்கிற பிரம்மாண்டமான இந்த வெற்றிடத்தை நீங்கள் பிரபஞ்சத்தை வச்சு தான் நிரப்ப முடியும். பிரபஞ்சத்துக்கு குறைவாக இருக்கிற எதுவும் சரியாக இதில் பொருந்தாது. இது அவ்வளோ பெரிய வெற்றிடம். ஆனால் மக்கள் ஒரு க்ஷணம் அது கூட தொடர்பில் வராங்க, அப்புறம் அவங்களே தவிர்த்துக்கிறாங்க. நீங்கள் யாரையாவது ஒரு 24 மணி நேரம் கண் திறந்த நிலையில் ஒரு வெறுமையான வெள்ளை சுவர் முன்னால் உட்கார வச்சிங்கன்னா அவர் அந்த வெள்ளை சுவரை தவிர வேறு எதையும் பார்க்க அனுமதிக்கலன்னா ஒன்று அவர் பைத்தியம் ஆகிடுவார், இல்லைன்னா தான் ஆன்மீகத்து வழியில் போகணும்னு உணர்ந்துருவார். இதுக்கு அவ்வளோதான் தேவை இருக்குது. 24 மணி நேரம் ஒரு வெள்ளை சுவரை மட்டும் வெறிச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வெறுமையாக இருக்கிறது அந்த சுவர் மட்டும்தானே இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று முற்றிலும் வெறுமையாக இருக்குது. அது கொஞ்சம் பெருசாக ஆகிறதுல எல்லாம் திருப்தி ஆகாது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்ப்பீங்க. அது ஒரு புத்தகத்திலையோ டிவி நிகழ்ச்சியிலையோ ஏதோ ஒரு சாப்பிட்ற பொருளையோ மதுபானத்திலையோ வேற ஏதோ ஒன்றுலையோ எல்லாம் திருப்தி ஆகிடாது. அதுக்கு பிரபஞ்சத்துக்கு குறைவாக எதுவும் வேண்டாம். பிரபஞ்சத்துக்கு குறைவாக எதுலையும் அது திருப்தி ஆகாது. லட்சக்கணக்கான பிரபஞ்சங்களையும் அதனால் விழுங்கிட முடியும். வெறுமை அவ்வளோ பிரம்மாண்டமானது. இதை ஒருங்கிணைக்க இந்த பிரம்மாண்டமான வெற்றிடத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கிற மகத்தான செல்வமாக ஒருங்கிணைக்க, இல்லை இன்னும் பொருத்தமாக சொல்லணும்னா இந்த வெற்றிடம் தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ளே இருக்கிற மகத்தான செல்வமாக ஆயிடணும். அதுக்கு தகுந்த விதமாக உங்களை நீங்கள் ஒழுங்கமைச்சுக்கணும். ஆன்மீக செயல்முறையோட ஒட்டுமொத்த பரிமாணமே இதுதான். நீங்கள் இந்த வெற்றிடத்தை ஒரு வலியாக சுமக்காமல் உங்ககிட்ட இருக்கிற ஒரு மகத்தான செல்வமாக மாற்றிக்கணும். நீங்கள் விரும்பினா ஒரு பிரபஞ்சத்தையே விழுங்கிடலாம். இந்த திறமை ஒரு வலி இல்லை,